கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பேச்சற்ற ஒருவரை இயேசு பேச செய்ததை பார்த்த பரிசேயரும் மக்களும் வேறு விதமான பதில்களை தருகிறார்கள். பெயல்செபூலை கொண்டு இவர் பேய் ஓட்டுகிறார் என்று பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் இதை பார்த்து இப்படி நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை என்று சொல்லுகிறார். புனித ஜான் கிறிசோஸ்தம் சொல்லுகின்ற போது இந்த மக்கள் இயேசுவை அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியோர்களை விட உயர்வாக இயேசுவை வைத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக வாழ்ந்த வரலாற்றில் வாழ்ந்த எல்லா பெரியவர்களையும் விட இயேசுவை முதலிடத்தில் வைத்தார்கள். எனவேதான் பரிசேயர்கள் அவரை குற்றம் சுமத்தினார்கள். குற்றம் சுமத்தி பெயல்செபூலை கொண்டு, பேய்களின் தலைவனை கொண்டு அவர் பேய் ஓட்டுகிறார் என்று சொன்னார்கள். இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை அவர்கள் முழுமையாக அங்கீகரிக்கவும் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய இகழ்ச்சிக்கும் பேச்சுக்கும் கவலைப்படாமல் தன்னுடைய பாதையில் நடந்து போய்கொண்டே இருந்தார். தனக்கென்று அவர் வைத்திருந்த எதிர்கால திட்டத்தை நோக்கி, கடவுள் வைத்திருந்த எதிர்கால திட்டத்தை நோக்கி அவர் நடந்து சென்று கொண்டே இருந்தார். எதிர்பேச்சோ இகழ்ச்சியோ வஞ்சகமோ அவரை எதுவுமே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசுவினுடைய பாதையில் நடக்கின்ற சீடர்களும் இந்த இயேசுவினுடைய குணாதிசயத்தை தான் பெற்று வாழ அழைக்கப்படுகிறார்கள். தங்களை சுற்றி பல்வேறு விஷயங்கள் நடைபெறும், பாராட்டுதல் நடைபெறும். பாராட்டுதலில் சொக்கிவிடவும் கூடாது, இகழ்ச்சியில் உடைந்து போகவும் கூடாது. தனக்கென்று கடவுள் வரைந்து வைத்திருக்கின்ற பாதையில் தொடர்ந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு சவால்கள் மத்தியில், பாராட்டுதல்கள் மத்தியில், வளர்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் மத்தியிலும் இயேசு நமக்கென்று என்ன வரைந்து வைத்திருக்கிறாரோ அதை நோக்கியே நடைபயணம் செய்ய கடவுளின் இரக்கத்தையும் அவருடைய அருளையும் வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். உமது அருளுக்காக நன்றி, உமது ஆற்றலுக்காக நன்றி. ஆண்டவரே, பெயல்செபூலை கொண்டு பேய்கள் ஓட்டுகிறார்கள் என்று உம்மை இகழ்ந்த போதும், இப்படி நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை என்று மக்கள் புகழ்ந்த போதும், தந்தை உமக்கு கொடுத்த பணியை அப்படியே செய்ய திருவுளமானீரே. ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயத்தை தந்தருளும். இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் கடவுள் பாதையிலே நடந்து செல்லக்கூடிய தைரியத்தையும் பலனையும் மனதனுடைய முதிர்ச்சியையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரும். அதன் மூலமாக உமது பணியில் செம்மையாய் எங்களுக்கென்று வரைந்திருக்கின்ற பாதையில் நாங்கள் அடக்க வரம் தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.